ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சவ் கூட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே இந்த இயற்கையான சூழ்நிலைகள் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் ஜஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் மொட்டை மாடியில் அப்படியே நம்ம கேமரா வச்சு சுற்றி பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸோட சவுண்டு ப்ளஸ் தென்னை மரம் வாழை மரம்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதை நான் ஷூட் பண்ணி காமிச்சிருந்தேன். அதேமாரி இன்றைக்கி குக்கிங்க்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணோன்னே இந்த சவ் தான் இருந்துச்சு. சவ் ப்ளஸ் கத்திரிக்காய் இருந்தது. சரி, சாம்பார் வைக்க வேணாம், கூட்டாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவ் காய் 2 எடுத்து வச்சு இதை தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி கூட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பாடு எப்போயுமே வடித்து தான் சாப்பிட போகிறோம். அதாவது வடித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குக்கரில் வைக்கிறத விட இது ரொம்ப அதாவது சாப்பாடு வந்து சூப்பராக சாப்பிட்டாகவும் இருக்கும், ரொம்ப விரப்பாகவும் இருக்காது. அதுமாரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்வங்களாம் இருக்கிறவங்களாம் வடித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு கொதி வந்தோடனே அதை லைட்டாக மூடி ஓப்பன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். இது நம்ம மார்னிங்கில் எடுத்துக்கிற இந்த ஃபுட்டு ஹெல்த்துக்காக ப்ளஸ் வெயிட் லாஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 சவ் காயும் நம்ம தோலை சீவி வச்சுக்கிறதுக்கு இந்தமாரி நம்ம அந்த தோல் சீவுறதை வச்சு நம்ம வீட்டில் இருக்கோம், அதை வச்சு நம்ம சீவிக்கலாம். இந்தமாரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் சீவிட்டு அதை அந்த சைடில் கட் பண்ணும்போது அந்த சைட்லேயும் இருக்கும், அதையும் நம்ம இதுமாரி சீவி எடுத்துக்கணும். சென்டரில் வெள்ளையாக இருக்கும், அதையும் நம்ம இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்தமாரி தான் சவ் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாப்பாடு மேக்ஸிமம் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கண்ணால முடி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கண்ணால முடி இந்த ஹோல்ஸாக இருக்கும், இதை வச்சு தான் நம்ம வடிக்கும் போது அந்த தண்ணிலாம் வெளியில் வரும். ஜஸ்ட் ஒரு செவரோட சப்போர்ட்டு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுன்னா ஈஸியாக நம்ம வடிச்சிடலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். வடித்து சாப்பிட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கூட்டுக்கு நம்ம ஒரு சின்ன குக்கர் எடுத்துருக்கோம். அதில் துவரம் பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, அதுக்கப்புறம் பாசி பருப்பு ஒரு 2 ஸ்பூனு இதெல்லாம் போட்டு கூட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். இதை 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள், எண்ணெய், உப்பு ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடிட்டு ஒரு 4-5 விசில் வந்து நம்ம விட போகிறோம். விசில் போட்டு முடியாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் நல்லா கட் பண்ணி அதுக்கு தேவையான கூட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இந்த காய் வெட்டியாச்சு. குக்கரும் நல்லா விசில் வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். தாளிப்பு வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தாளிப்பு லாஸ்ட்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஒரு 2 ஸ்லைஸாக வெட்டி போட்டுடலாம். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுறாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கூட்டுக்கு ரொம்ப நம்ம வதக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. வெங்காயம் ஒரு 1 நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்தமாரி சேஞ்ச் ஆகும்போது இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை நம்ம ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து காய் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் தான் அந்த தக்காளி நம்ம ஆட் பண்ணணும். கூட்டுக்கு தக்காளியை ஃபஸ்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் வெங்காயத்தோட இந்த காயை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி அப்படியே அந்த கூட்டோட தக்காளி ஒரு சில அந்த தோலோடு இருக்கும், அப்போ தான் அந்த கூட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி அந்த காயெல்லாம் வதக்கிறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த உப்பு, மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் காய் நல்லா குக்காக ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்டார்டிங்லேயே மிளகாத்தூள் பொரியலுக்கும் சரி இல்லை சாம்பாருக்கும் சரி ஸ்டார்டிங்லேயே அந்த காய் வதக்கிறதுக்காக மிளகாத்தூள்லாம் நம்ம போட்டுறக்கூடாது. மஞ்சத்தூள், உப்பு போட்டிங்க அப்படின்னா காய் நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி பாருங்கள், நம்ம டைரெக்டாக தான் போட்டோம், நல்லா குக் ஆகிடுச்சு, அதாவது வதங்கிடுச்சு. இப்போ காய் வதக்கினதுக்கப்புறம் இதில் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு சாம்பார் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. காரத்துக்கு ஏற்றமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப காரம் போட தேவையில்லை. லாஸ்ட்டாக இதில் பெப்பர் தூள் லைட்டாக நான் போட போவேன். அது பெப்பர் தூள் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், காரமும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வாட்ரு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், காய் குக்காகிற அளவுக்கு. இப்போ நான் மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா கொதி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டு லைட்டாக மூடி லைட்டாக ஓப்பனில் இருக்கிற மாதிரி வைக்கணும். பிறகு மூடியை போட்டாச்சு. இப்போ சைடில் இந்த கேப் இருக்கணும், அப்போ தான் பொங்கி வராமல் இருக்கும். இப்போ இன்பிட்வீனில் நம்ம தேங்காய் இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், தேங்காய் கொஞ்சமாக எடுத்து நம்ம அதை
பல்லு பல்லாக போட்டாச்சு, அதை அரைச்சி வச்சாச்சு. ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா குக் பண்ணோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா காய் நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை அழுத்தி பார்த்திங்க அப்படின்னா 2ஆக உடஞ்சிரும். அது நல்லா வெந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு நம்ம கடைய வேண்டாம், ஏன்னா பச்சைக்கடலை பருப்பு இதெல்லாம் அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும், அப்போ தான் கூட்டு நல்லாயிருக்கும். பருப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தூள் ப்ளஸ் பெப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் வந்து இது ஆப்ஷனல் தான். பட் போட்டிங்கன்னா அந்த காரம் நல்லாயிருக்கும். மிளகாத்தூளோட பெப்பர் ஆட் பண்ணும்போது அந்த காரம் வந்து நல்லது, ப்ளஸ் சளி இருமலுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதில் இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம தாளிப்பு ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணல. இப்போ இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம் தாளிப்பு. அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுவோம். அதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை பிச்சு போட்டலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் இந்த தாளிப்பில் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கும் சரி இல்லை எந்த ஒரு தாளிப்புனாலும் பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் நம்ம போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம் தான். கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கருவேப்பிலை அந்த தாளிப்பே போதும். அவ்வளோதான், சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த கூட்டு நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.